ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்ராகமம் 24வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். உடன்படிக்கை உறுதிப்படுத்துதல் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலிருந்து 23வது அதிகாரம் வரையிலும் அடங்கியுள்ள கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மோசேயினிடம் கூறியபோது அவன் சீனாய் மலையில் இருந்தான். மலையின் உச்சியிலிருந்து மோசே புறப்பட்டு செல்லும் முன்பு ஆரோனையும் அவனுடைய 2 குமாரர்களாகிய நாதாபையும் அபிபுவையும் இஸ்ரவேலின் மூப்பர் 70 பேரையும் அழைத்து கொண்டு வரும்படி அவனிடம் தேவன் கூறினார். ஆயினும் மோசே மட்டுமே கர்த்தரை நெருங்கி செல்ல வேண்டும், மற்றவர்களோ சற்று தொலைவிலேயே இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் பாவிக்கும் தேவனுக்கும் இடையே தூரம் இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையானது அந்த நாட்களிலே கை கொள்ளப்பட்டதற்காக இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் கிருபைக்கு கீழாக நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே நாம் பார்க்கிறபோது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே நியாயப்பிரமாணம் அங்கே பாவிக்கும் தேவனுக்கும் இடையே தூரம் இருக்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் கிருபைக்கு கீழாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. 22ஆம் வசனத்தில், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் சமீபித்து வரக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறது. கிருபையோ நம்மை சேர கடவோம் என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்னர் மோசே மக்களிடமாய் இறங்கி வந்து அவர்களிடம் நியாயப்பிரமாணத்தை அறிவித்தான். அதை கை கொள்ளுகிறதற்கு தேவையான ஆற்றல் தங்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் உணராமல் அதை கை கொள்ளுவதற்காக அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டதை பார்க்கிறோம். தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே நிறுவப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக இப்போ மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி 12 தூண்களை நிறுத்துகிறான். அவை 12 கோத்திரங்களினுடைய இலக்கத்தின்படியாக 12 தூண்கள் நிறுத்தப்படுகின்றன. பின்னர் அவன் பலியின் இரத்தத்தை எடுத்து அதை பாதியை பலிபீடத்தின் மேலே தெளிக்கிறான். அதாவது இப்படிப்பட்ட இரத்தத்தின் உடன்படிக்கையில் தேவனுக்கு பங்கு இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக பலிபீடத்தின் மேலே இரத்தத்தை தெளிக்கிறான். மீதியை ஜனங்களின் மேலாக அவன் தெளிக்கிறான். அதற்கு காரணம் என்ன? தாங்கள் ஒப்புக்கொண்டபடி தங்களுடைய பங்கை, அதாவது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் பொருட்டு தெளிக்கிறான். அதாவது இரத்தத்தை எடுத்து பாதியை பலிபீடத்தின் மேலே தெளிக்கிறான், பாதியை ஜனங்களின் மேலே தெளிக்கிறான். தேவனுக்கும் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதில் பங்கு இருக்கிறது. ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதில் அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்களே சிருஷ்டிகருக்கு, அதை நிறைவேற்றுகிறதற்கு பங்கு இருக்கிறது என்பதை உணர்த்தும்படியாக இந்த காரியத்தை மோசே செய்கிறதை பார்க்கிறோம். இரத்தத்தால் ஒரு உடன்படிக்கை இங்கே உறுதி செய்யப்படுகிறது. உடன்படிக்கைகள் வேதாகமத்தில் முக்கியமான இடத்தை பெறுகின்றன. வேதாகம உடன்படிக்கைகள் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே நிகழ்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த தேவனுக்கும் பாவத்தால் பாவியாகி போன மனிதனுக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட பலிகள் தேவைப்பட்டன என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. பலியால் தான் பிராயச்சித்தம் ஏற்பட்ட பிறகே பாவியாகிய மனிதன் பரிசுத்த தேவனை அணுக முடிந்தது. அதைத்தான் இந்த பகுதி காட்டுகிறதை பார்க்கிறோம். இந்த பிரமாணம் மாற்றப்படத்தக்கது அல்ல.
தேவனுடைய ஞானத்தினால் இது தீர்மானிக்கப்பட்டது. இந்த பலியில் இரத்தம் உண்டு, இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. இந்த பலிகளும் இரத்தமும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தை அடிப்படையாக கொண்டு இவைகள் ஏற்படுத்தப்பட்டவை. பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் பலியாக வர இருந்த கிறிஸ்துவை சுட்டி காட்டி அவைகள் நிழல் உருவங்களாக அவைகள் நின்றன. கிறிஸ்து புதிய ஏற்பாட்டை தமது தூய இரத்தத்தால் ஏற்படுத்தி அதனை நித்திய உடன்படிக்கையாக்கியவுடன் அனைத்து பலியினுடைய நிழல் உருவங்களும் முற்று பெற்று விட்டது. தற்கால பார்வையில் பலிகள் கொடுமையானவை. தேவ குமாரனுடைய பலி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது மிருக பலியிலும் கொடுமையான ஒரு பலியாக இருந்ததை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். லெந்து டேஸ் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிறோமே. மிருகத்திலும் கொடுமையான ஒரு பலியாக, அதாவது நானோ ஒரு புழு என்று சொல்லி சங்கீதக்காரன் 22 சொல்லப்பட்டது போல அத்தனையாக ஆண்டவர் நசுக்கப்பட்டதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பாவம் அவ்வளவு கொடூரமாக இருந்ததினால தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்தினாலே மரிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை இங்கே வேதம் நமக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 9வது அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது அதனைத் தொடர்ந்து மோசேயும் மற்றவர்களும் முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்ட கட்டளையிட்டபடி சீனாய் மலையின் மேல் ஏறி போனார்கள். அதாவது 70 மூப்பர்கள் இருக்கிறார்கள். நாதாப், அபியூ, ஆரோன், அவருடைய 2 குமாரர்களும் ஆரோனும் இவங்கெல்லாம் ஏறி போகிறார்கள். அவர்கள் தேவனை அவருடைய மகிமையில் அவர்கள் தரிசித்தார்கள். பொதுவாக தேவனை தரிசிப்பது ஒருவன் கொல்லப்படுகிறதற்கு அது போதுமானது. ஆனால் இங்கு அவ்வாறு நிகழல. காரணம், அவர்கள் அழிக்கப்படவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அவர்கள் தேவனை கண்டார்கள். மேலும் சமாதான பலியை உண்ணும்படிக்கு அவர்கள் உயிரோடு கூட இருந்தார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது. தேவனை காண்பதை குறித்து வேதத்தில் முரண்பாடு இருப்பது போல தோன்றுகிறது. அதாவது ஒருபுறம் தேவனை காண்பது இயலாது என்று சொல்லி வேதாகமம் யாத்ராகமம் 33:20, யோவான் 1:18, 1 யோவான் 4:12 கூறுகிறது. ஆனால் மறுபக்கத்தில் மனிதர்கள் தேவனை தரிசித்த நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:30 யாக்கோபு தேவனோடு கூட போராடுகிற காரியம், அவர் கடைசியாக யாக்கோபினுடைய தொடை சந்தை தொட்ட காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 24:10 வசனத்தில் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் எத்தனையான ஒரு மகிமை இருந்தது என்பதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 33வது அதிகாரம் 23வது வசனத்திலும் அங்கே அவர்கள் தேவனை தரிசித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒருபுறம் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் இங்கே இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது என்று இவர்கள் இங்கே பார்க்கிறார்கள். அப்போது இதை குறித்து நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய மகிமையை திரையிடாத நிலையில், அதாவது மறைத்து கொஞ்சமாக வெளிப்படுத்துகிற நிலையில் காண்கிறவன், அதாவது திரையிடாமல் காண்கிறவன் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறபடியினால் அவன் அழிந்து போகிறான். ஆனால் அவர் மனித உருவத்தில் அல்லது தேவதூதனாக அல்லது அவருடைய மகிமையை கொஞ்சம் மறைத்து கொண்ட நிலையில் தம்மை வெளிப்படுத்துகிற அந்த நேரத்தில் மனிதர்கள் அவரை கண்டார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். முழுமையாக தேவனை ஒருவரும் அவருடைய முழு மகிமையில் தரிசிக்க முடியாது என்பதைத்தான் வேதம் கூறுகிறது. உபாகமம் 5:24 இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். அதாவது திரையிடப்பட்ட ஒரு மகிமை அல்லது ஒரு மனிதனைப் போல
அல்லது ஒரு தேவதூதனாக ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகிற பொழுது மனிதர்கள் கண்டு உயிர் வாழ்ந்தார்கள் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழு மகிமையையும் பார்க்கிற ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும். இப்பொழுது 12ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை மற்றொரு மலையேறி செல்லுகிற காட்சி இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரை யோசுவா மோசையுடன் சென்றான். மோசை இல்லாத நேரத்தில் ஆரோனும் ஊரும் மக்களை நியாயம் விசாரிக்கும்படி அவர்களுக்கு அங்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு 6 நாட்கள் மலையின் ஒரு பக்கமாய் மோசை காத்திருக்கிறான். அப்பொழுது மலை உச்சியை மேகம் மூடி இருந்தது. பிறகு தேவனுடைய அழைப்பின்படி மோசே அங்கே மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அவன் மேகத்துக்குள்ளே அங்கே நுழைகிறான். அங்கே அவன் அடுத்த 40 நாட்கள் இரவும் பகலும் அங்கே தங்கியிருக்க வேண்டியதாயிற்று. 40 என்னும் எண் சோதனை நாட்கள் அல்லது நம்முடைய தகுதியை அது டெஸ்ட் பண்ணி பார்க்கிற ஒரு பருவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு மக்களே சோதிக்கப்பட்டார்கள், மோசே சோதிக்கப்படலை. 40 நாட்கள் தேவனோடு கூட அவன் அங்கே இருக்கிறான். அங்கே மோசைக்கு எந்த சோதனையும் நிகழலை. ஆனால் மக்கள் அங்கே சோதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாவத்தில் வீழ்ந்து சோதனையில் அவர்கள் தோற்று போய் விட்டார்கள். இவ்வாறாக மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். அந்த சமயத்தில் மோசே பெற்றுக்கொண்ட அறிவுரைகள், மலை உச்சியில் அந்த மேகத்துக்குள்ளே பிரவேசித்த மோசே பெற்றுக்கொண்ட அறிவுரைகள் யாவும் 31வது அதிகாரம் 18வது வசனம் வரையிலும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள். 31வது அதிகாரம் 18வது வசனம் வரையிலும் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறத அதை நாம் வருகிற நாட்களிலே நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதற்கு தேவனுடைய பங்கு இருக்கிறபடினாலே பலியின் இரத்தத்தில் பாதி பலிபிடத்திலும் மீதி பாதி ஜனங்கள் மத்தியிலும் தெளிக்கப்பட்டது. பாவ பலிகள் செலுத்தப்படாமல் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்காக ஒரு குற்றமற்ற ஒரு தெய்வத்தினுடைய ஒரு இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள், அதாவது எவ்வளவு செவேரென்று இருந்தாலும் அது கழுவப்பட்டு பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிறது. கிருபை நம்மை அழைக்கிறது. தேவனுடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நம்மை அழைக்கிறது. நீங்கள் கிருபையினால் சேரக்கடவோம் என்று அழைக்கிறது. நியாயப்பிரமாணம் தூரத்தில் நிற்க வைத்தது. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று அவரை ஆராதிக்க முடியும். நம்முடைய காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்த முடியும். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அந்த காரியங்களுக்கு நாம் கிருபையை பெற்றிருக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.